ஒரு கணவன் சிட்டுக்குருவி, மனைவி சிட்டுக்குருவி. இன்னும் 2-3 நாட்களில் தன் மனைவி முட்டையிட போகிறாள் என்பது கணவன் சிட்டுக்குருவிக்கு அந்த சூழலியல் அறிவோடு புரிந்து கொள்கிறது. மனைவி இன்னும் 2-3 நாட்களில் முட்டையிட போகிறாளே என்று தெரிந்த மகிழ்ச்சியில் பறந்து போகிறான். கரும்பு வயலுக்கு பறந்து போகிறான். அங்கே வெள்ளை வெளியேறென்று பூக்கள் பூத்து வைத்திருக்கிற அந்த கரும்பு வயலுக்கு போய் அந்த சின்ன சின்ன கோதுகள் இருக்கும் இல்லையா, அந்த பூக்களில் அவற்றையெல்லாம் கோதி 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 கொண்டு வந்து தன் மனைவி அமர்ந்திருக்கிற இடத்தில் ஒரு கரம்பு, வெறும் கட்டாந்தரை, அதிலே ஒரு சிறு பள்ளம் தேடி அதிலே அந்த கரும்பு பூக்களுடைய கோதுகளை எல்லாம் வட்ட வட்டமாக மெல்ல அடுக்கி வைத்து, என் அன்பான மனைவியே, மெத்து மெத்து என்று நான் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இடத்தில் அமர்ந்து நீ முட்டைகள் இட்டு அதன் மீது உன் அடிவயத்தின் இளஞ்சூட்டால் அபயம் காத்து நம் குழந்தைகளை பெற்று கொடு என்று சொல்லுகிற அந்த கரம்பில், வெறும் கட்டாந்தரையில் ஒரு சிறு பள்ளத்தில் அந்த கரும்பு பூக்களால் செய்த அந்த இடத்தில் தன் மனைவியை அமர வைத்து முட்டைகள் இடுகிற அந்த இடத்திற்கு சங்க இலக்கிய புலவன் சொல்கிறான், ஈனில் என்கிறான். உன்னிப்பா கவனிக்கணும், நீங்களும் ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஈனில், ஈனுகின்ற இல்லம். என்ன உள்ளம் பாருங்க. ஒரு குருவி அது ஒரு கட்டாந்தரையில் ஒரு பள்ளத்தில் முட்டையிடுகிற இடத்தை இல்லம் என்று சொல்லுவதற்கு எத்தகைய அனைத்து உயிர்களையும் சமமாக நினைக்கின்ற உள்ளம் என் சங்க இலக்கிய புலவனிடம் இருந்திருக்கிறது. அந்த அனைத்து உயிர்களையும் சூழலியல் அறிவோடு ஏற்றுக்கொண்ட ஒரு இனம் அது உலக மொழிகளிலேயே தமிழுக்கு ஈடாக எந்த மொழியும் இருக்க வாய்ப்பே இல்லை.